அன்பான பண்பான ஜீவர்களே, இன்று நாம் 8வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை காணவிருக்கிறோம். பரமாத்மா நம் சொரூபமே. ஒருவன் வெளியிலிருந்து வீட்டிற்குள் புகுவது போல் நம்மால் அடையப்பட்டவர்தான் பரமாத்மா. அவரை அடையவில்லையே என்ற தவறான எண்ணம் அகல்வதே அதில் புகுவது என்று கூறப்படுகிறது. ஆசிரம பாகுபாட்டின் லட்சியமே பிரம்மத்தை அடைவதுதான். பிரம்மச்சரியம்தான் முதல் ஆசிரமம். எனவேதான் பிரம்மத்தில் இச்சை உள்ளவர், பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்கள், எல்லா வேதங்களும் எந்த பதத்தை வர்ணிக்கின்றனவோ, எல்லா தவங்களும் எதை விளக்குகின்றனவோ, எதில் விருப்பமுள்ள பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களின் பதம் என்பது ஓம் என்பதாகும். புலன்களின் எல்லா வாயில்களையும், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதுபோல ஐம்புலன்களின் மூலம் நடக்கும் செயல் புலன்களான சுவை, ஊறு, ஓசை, ஒளி, நாற்றம், இந்த 10 புலன்கள் மூலம் பொருட்கள் நுகரப்படுவதால் அந்த 10 வாயில்களையும் அடைத்து உள்முகமாக செலுத்துவதுதான் புலன்களை அடக்குவது. இதையே யோக சாஸ்திரத்தில் பிரத்யாகாரம் என்பர். கொப்புள், தொண்டை இரண்டுக்கும் இடையே உள்ளது இதயம், இதய கமலம். இங்குதான் மனமும் பிராணங்களும் உள்ளன. இங்கும் அங்கும் திரியும் மனதை இதயத்தில் தேக்கி வைத்து இதயத்தில் மனதை திடமாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து பிராணனை உச்சந்தலையில் நிலைபெறச் செய்ய வேண்டும். இதன் பொருள், மனதை இதயத்தில் நிலைநிறுத்திய பிறகு மேல்நோக்கு நாடியின் மூலம் இதயத்தின் மேலாக எழுப்பி உச்சந்தலையில் நிலைபெறச் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் பிராணங்களோடு மனமும் அங்கு சென்றுவிடும். அடுத்து ஓம். ஓம் என்ற பிரம்மம். ஓம் என்பது ஒரே எழுத்துடையது. பெயரும் பெயருக்கு உடையவனும் உண்மையில் வேறல்லர். ஓம்காரத்தை மனதினால் உச்சரிக்க வேண்டும், வாயினால் அல்ல. பிரம்மத்திடம் இரண்டர கலந்து விடுவதுதான் பரமகதியை அடைவதாகும். வேறு எந்த பொருளிலும் ஈடுபடாமல் இடைவிடாது அனன்ய பிரேமையுடன் பரம பிரேமியான பரமாத்மாவிடம் மட்டும் ஈடுபடும் உள்ளம் பெற்றவன் அனன்ய சேதா எனப்படுகின்றான். உயிருள்ளவரை விடைவிடாது பகவானை நினைக்க வேண்டும். பரம பிரேமையுடன் சிரத்தையுடன் இடைவிடாது பகவானுடைய சொரூபம், நாமம், குணங்கள், பிரபாவங்கள், லீலைகளை சிந்தித்து கொண்டே இருப்பதே ஸ்மரணம் என்பதாகும். அனன்ய பாவனையுடன் பகவானை சிந்திக்கும் பக்தன் பகவானுடைய பிரிவை ஒரு கணம் கூட பொறுக்க மாட்டான். அதுபோல் பகவானுக்கும் அவர்களுடைய பிரிவு சகிக்க ஒண்ணாதது. பகவானை அப்படி நினைத்த பிறகு கடினம் என்ற கருத்துக்கே இடமில்லை. எனவேதான் பக்தர்களுக்கு மிக எளியவன் ஆகிறான். மறுபிறவியை துக்கத்தின் தாயகம் என்கிறார். வாழ்க்கையில் எந்த சுகமும் துக்கத்திற்கு காரணமானதே. இன்று சுகமளிக்கும் ஒரு பொருள் வேறு உருவம் பெற்றுவிட்டாலோ அல்லது அதை பற்றிய நம் கருத்து மாறிவிட்டாலோ அதுவே துக்கத்திற்கு காரணமாகும். பிரம்மன் பகவானுடைய உந்தி கமலத்திலிருந்து பிறந்து எல்லா படைப்புகளையும் செய்தார். அவரை பிரஜாபதி, ஹிரண்யகர்ப்பர், சூத்ராத்மா என்பர். அவர் உறையும் மேல் லோகம் பிரம்மலோகம் எனப்படும். மேல் உலகமான பிரம்மலோகத்திலிருந்து அதற்கு கீழே உள்ள எல்லா உலகங்களையும் சேர்த்து அதுவரை உள்ள அனைத்து உலகங்களும் அழியும் தன்மையுடையன என்ற அளவிலே இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.